மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியை பணம் செலுத்தவில்லை என்ற காரணத்தால் தனியார் மருத்துவமனை வெளியே அனுப்ப மறுத்த சம்பவம் எண்ணூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த ஜீவா பைக் மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார். அவருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எண்ணூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுவரை சிகிச்சைக்காக ரூபாய் 1.50 லட்சம் வரை செலவிட்ட நிலையில் பண பற்றாக்குறை காரணமாக அரசு மருத்துவமனைக்கு மாற்றிக்கொள்ள அனுமதி கேட்டுள்ளார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் ஜீவாவை டிஸ்சார்ஜ் செய்யாமல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் செய்வதறியாத அவரது மனைவி லட்சுமி மற்றும் உறவினர்கள் இச்சம்பவம் குறித்து அவரது வழக்கறிஞர் அபிலேஷ் மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும் மீதமுள்ள தொகையை செலுத்தினால் மட்டுமே நோயாளியை அனுப்புவோம் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜீவாவின் மனைவி, உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த எண்ணூர் போலீசார் சமரசம் பேசி ஜீவாவை தனியார் மருத்துவமனையிலிருந்து மீட்டு அரசு மருத்துவமனைக்கு மாற்றி அனுப்பி வைத்தனர். இந்த மருத்துவமனையில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். என் பேர் சோபனா சார். நான் யாருன்னா ஒரு லிப்ட் கேட்டுக்கு சுனாமி குடியிருப்புல இருக்கேன். என் தம்பி பேரு ஜீவா. இது என் தம்பி ஒய்ஃபு. நாங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே தம்பிக்கு இது லிவர்ல ப்ராப்ளம் சொல்லிட்டு இங்க எட்டுன்னு அட்மிட் பண்ணோம். இவங்க கிட்டதான் அட்மிட் பண்ணி ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட நாங்க செலவு பண்ணி கூட்டு போனோம். திருப்பியும் ஒரு 14ஆம் தேதி ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு இங்க எட்டுன்னு அட்மிட் பண்ணோம். நடக்க வச்சுதான் நாங்க கூட்டு வந்தோம் சார். உள்ள கூட்டு நாங்க சேர்க்கும் போது அவன் நல்லாதான் இருந்தான். இப்போ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும், 2 நாள் கழிச்சு நாங்க சரி பண்ணி அனுப்புறோம் சொல்லி டாக்டர் உத்தரவாதம் கொடுத்து 6 நாளா இங்க அட்மிட் பண்ணி வச்சுக்கிறாங்க சார். நடக்க வச்சு இட்டுன்னு வந்தோடனே 2 காலம் எழுந்து வர முடியல, எதுவுமே பண்ண முடியல. நாங்க உள்ள போய் பாக்குறோம், ஃபுல்லா மிஷின் வச்சிருக்காங்க. நல்லாதான் நாங்க இங்க கூட்டு வந்தோம். இப்ப திருப்பி நாங்க எங்களால முடியல, எங்களால இது பண்ண முடியல. சரி, நீங்க இன்னும் பணம் கொடுக்கலாம், இன்னும் 1 லட்ச ரூபாய் உன் தம்பி நீங்க பணமாதான் கூட்டு போவேன். நாங்க 4 மணில இருந்து பேசுறது, என் தம்பி நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே ஒரு முயற்சி எடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணல. என் தம்பி உள்ள தாவம் பழக்கமா உள்ள இருக்கான். நாங்க மெடிசன் மட்டும் இது வரைக்குமே நாங்க 4 லட்ச ரூபாய்க்கு மெடிசன் பில்லு மட்டும் 4 லட்ச ரூபாய் கிட்ட கட்டி இருக்கோம் சார். எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. எங்க தம்பி ரொம்ப முடியாது. எங்க தெரியல. என் தம்பி நான் கூட்டு வரும்போது நல்லா கூட்டு வந்தேன். இப்ப பார்த்தா சுத்தமா படுக்கையிலே பாத்ரூம், யூரின் எல்லாமே படுக்கையிலே போறோம். அவங்க கேட்டா சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க சார். இதுக்கு என்ன தீர்வே தெரியல. எங்க புள்ளைய நான் வெளியே அனுப்புங்கன்னு கேட்கிறேன். 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு நீங்க வெளியே போங்க, அப்படி இல்லைன்னா உங்க தம்பியை நாங்க போனோமா அதான் போக சொல்றாங்க சார். இதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களுக்கு தெரியல சார். நீங்க தான் ஏதாவது எங்களுக்கு முயற்சி பண்ணி எங்க பிள்ளைய மட்டும் வெளியே அனுப்பிச்சா நாங்க வேற ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தோம். இதை தவிர வேற எந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க மாட்டீங்க? இங்க மட்டும் தான் பார்த்து, இது மட்டும் தான் பார்த்து. ராயப்பேட்டையில பார்த்து அவங்க ரொம்ப கிளியரா இருந்தான். கிளியரா இருந்து நல்ல மெடிசன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 10 நாள் கழிச்சு ராயப்பேட்டையில இருக்கிற புக் எடுத்துணுமா அந்த மாத்திரையை கொடுக்குறேன். 10 நாளா அட்மிட் பண்ணி வச்சிருக்க மேடம். 10 நாளா எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ போய் உள்ள போய் பாக்குறோம், சுத்தமா ஏந்துக்கவே இல்லை. அப்படியே தூக்கி போட்டு வந்துருக்கு. அவனால ஏந்து எதுவுமே பேச முடியல. பணம் கட்டினாதான் நான் வெளியே அனுப்பி எங்க தம்பி நாங்க 5 நாளா வெளியே அனுப்புன்றோம். 5 நாளா ஃபுல்லா நாங்க பேமெண்ட் பண்ணிட்டோம். 5 நாளா அவங்க நிறுத்தி வச்ச காசை இப்ப கட்டினாதான் நாங்க வெளியே அனுப்புவோம் சொல்றாங்க. நாங்க என்ன சார் பண்றது? இப்ப இன்னும் 1 லட்ச ரூபாய் நீங்க கட்டணும். நீங்க 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு தான் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க நாங்க கார்பரேஷன்ல நகராட்சியில வேலை செய்யறோம் மேடம். எங்களோட தாலியெல்லாம் நாங்க வித்துதான் எடுத்துறோம். நீங்க கட்டி இருக்கோமே. நாங்க இவ்வளவு பணம் கட்டி கூட அவங்க இன்னும் பணம் கட்டினாதான் நாங்க வெளியே போய் எந்த ட்ரீட்மெண்ட் மெடிசன் மட்டும் இவ்வளவு வாங்கி கொடுத்து ஒரு மெடிசன் கூட வேலை செய்யல அப்படின்றாங்க.